கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 5ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. கீதா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்க்க போகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க கீதா என்னாச்சு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஐஸ்வர்யா நம்ம யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன விஷயம்னே எனக்கு சரியாக தெரியல. அவங்க பண்ணுற கேடித்தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அவங்க வாயிலேருந்து உண்மை வந்தால் மட்டும்தான் தீபா எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா, அந்த துங்கா கிட்டேருந்து என்னை பாதுகாத்து பத்திரமா இந்த வீட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேன்னா சார், நான் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சரி தீபாவோட புடவை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அந்த புடவையை கட்டிக்கிட்டு நீங்கள் இந்த வீட்டோட கொல்லைப்பக்க வழியாக வந்துடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, அம்மா கிட்ட தீபாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பக்கமாக நான் போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும், சார் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது சார், தீபா மாதிரி எனக்கு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தீபாவை பற்றி உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் தீபா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தீபா மாதிரி நடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சியும் மைத்திலியும் நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சியும் மைத்திலியும் நேராக கீதாட்ட, எங்கே கார்த்திக் ரூம்லேருந்து வெளியில் வர அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக் சார் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ மீனாட்சியும் மைத்திலியும் கேட்குறாங்க, என்ன பிளான் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீதா அவங்களுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, சொல்லு கீதா என்ன பிளான் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, தீபா காணாமல் போனதுக்கு ஐஸ்வர்யா காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு கார்த்திக் சாருக்கு அப்பையிலேருந்து ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால ஐஸ்வர்யா ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் கார்த்திக் சாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன பிளான் கீதா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இது மாதிரி ரியா, ரம்யா, தீபா 3 பேரும் தான் சேர்ந்து அந்த மலைக்கு போனாங்களாம்ல. அங்கே போன பிறகு அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு கார்த்தி சந்தேகப்படுறாரு. அதனால ஐஸ்வர்யா வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு தீபா மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி கேட்குறாங்க, இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அதுக்கு தான் நான் உங்களுடைய ஹெல்ப் கேட்குறேன். இப்போ நான் வந்துட்டு தீபா மாதிரி வந்தால் கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யா கீதா எங்கன்னு தேடுவா. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீதா வந்துட்டு பத்திரமா இருக்கா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நான் இருக்கிற மாதிரியே சமாளிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மைத்திலி சொல்கிறாங்க, தீபா வாய்ஸ் மாதிரி எனக்கு பேச தெரியும், அதனால நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட கீதாவும் சரி ஓகே. மைதிலி சொல்கிறாங்க, கவலைப்படாத கீதா, நான் வந்துட்டு உன்னோட ரூமோட பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன். அப்போ ஐஸ்வர்யா கண்டிப்பாக தேடி வருவா. அப்போ நான் வந்துட்டு உன் வாய்ஸில் பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக அவள் வந்துட்டு நீ வீட்டில் இருக்கா அப்படின்னு நம்பிடுவா அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி சொல்கிறாங்க, சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஐஸ்வர்யாவும் அந்த கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இன்னைக்கு பேசுகிற பேச்சில் அந்த ஐஸ்வர்யா என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வெளியில் வரணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இன்னைக்கு நான் பேசுகிற பேச்சில் அவள் கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்லிடுவா. எனக்கு வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துலேருந்தே ஐஸ்வர்யா வந்து சின்ன சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க என்னை பார்க்கும் பொழுது ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திமுறா நடந்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு தீபா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கொஞ்சம் நிம்மதியானாங்க. ஸோ கண்டிப்பாக தீபா காணாமல் போனதுக்கு, தீபா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த கீதா ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, சரி நீ கிளம்பு, ஐஸ்வர்யா வந்துட்டு இப்போ குளிச்சிக்கிட்டு இருக்கா, அதனால கண்டிப்பாக வெளியில் வரதுக்கு வாய்ப்பில்லை, அவள் 1 மணி நேரம் குளிப்பா. இந்த கேப்பில் நீ வந்துட்டு சீக்கிரம் தீபா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முக்கியமாக தலையில் கட்டு போட்டுக்கோ, அது மாதிரி பண்ணிவிட்டு நீ போ அப்படின்னு. நீ கேட்டதோட கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு
நேராக தீபா புடவை எடுத்து கட்டிக்கிட்டு தலையில் லைட்டாக கட்டு போட்டுக்கிட்டு கொல்லை பக்கமாக போகிறாங்க. மைதிலி சொல்கிறாங்க, இன்னைக்கு அந்த மீனாட்சி, இன்னைக்கு இந்த கீதா செமையாக சிக்க போகிறா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஐஸ்வர்யா ரொம்ப நாளாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் கார்த்திக் சார் வந்துட்டு, கார்த்திக் தம்பி வந்துட்டு ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணாலும் சரி வீடு பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அபிராமி அத்தைக்கும் ஐஸ்வர்யா பண்ணுற கேடித்தனம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அந்த ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி அருணுக்கு ஐஸ்வர்யாவால் தீபாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஐஸ்வர்யாவை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, அவளுக்கு அதுதான் வேணும். எத்தனை தடவை தான் இந்த வீட்டில் உள்ளவங்க ஐஸ்வர்யாவை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கீதா வந்துட்டு தீபா மாதிரி ரெடியாகி வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, லைட்டாக தீபா மாதிரி பேசிப்பார் அப்படின்னு. அப்போ கீதா நேராக மீனாட்சி கிட்ட, அக்கா இங்கே எப்படிக்கா இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சுக்கா உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி பேச, மீனாட்சி சொல்கிறாங்க, ஐயோ அப்படியே தீபா மாதிரி பேசுகிற, இங்கே பாரு, இதே மாதிரி ஐஸ்வர்யாவை நீ மிரட்டுனன்னு வச்சுக்கேன், ஈஸியாக அவளுடைய ஃப்ராடு வெளியே வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவங்க அம்மா அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு வெளியில் வராங்க. வெளில வந்துட்டு பார்க்குறாங்க, கார்த்தி அபிராமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அபிராமி கிட்ட சொல்லுவான், என்னன்னு நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு நைஸாக பக்கத்தில் போகிறாங்க. அதே நேரத்தில் மைத்திலி மீனாட்சி 2 பேருமே வராங்க. அப்போ மைத்திலி சொல்கிறாங்க, பாத்தியா இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்காகவே வந்து நிற்கிறா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக வந்துட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா இன்னைக்கு நான் கண்டிப்பாக தீபாவை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம்மா, அந்த சக்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா கார்த்தி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா தீபா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி நேராக கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்தி தம்பி சொல்கிறீங்க, தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ஆமா நீ, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ஐஸ்வர்யா. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு முகமே மாறி போயிட்டு. அப்போ மீனாட்சி நேராக மைதிலி பாத்தியா அவள் முகம் எப்படி மாறுதுன்னு, கண்டிப்பாக தீபா காணாமல் போனதுக்கு இவ கண்டிப்பாக காரணமாக இருப்பா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த மைதிலி சொல்கிறாங்க, அப்பாடா தம்பி தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா, நீங்கள் போயிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் கிளம்புறாரு. அபிராமியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியலை. ஐஸ்வர்யா அவசர அவசரமாக வெளியில் போயிட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ஐஸ்வர்யா மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி அந்த தீபாவை கண்டுபிடிச்சிட்டான், இன்னைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, அந்த தீபா வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நான் எங்கே பார்த்தாலும் ஆள் வச்சிருக்கேன், எந்த இடத்துல இருந்தும் தீபா வெளியில் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான், அவன் கூட்டிகிட்டு வர போயிட்டான், அவனை ஃபாலோ பண்ணி தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடி, நீ எல்லாம் என்ன ரவுடி சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ துங்கா மற்ற ரவுடிங்க கிட்ட, என்னடா இது ஐஸ்வர்யா இப்படி என்னை கேவலமாக பேசுகிற அப்படின்னு. அப்போ அவனுங்க சொல்கிறாங்க, அண்ணா கவலைப்படாதண்ணா, அவள்லாம் ஒரு ஆளே இல்லை, எப்படி அந்த கீதா தீபா சக்தி எல்லாம் தீர்த்து கட்ட போகிறோமோ அதே மாதிரி ஐஸ்வர்யாவையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு. இது கேட்டுட்டு துங்கா சொல்கிறாரு, இவ இப்படி பேசுகிற பேச்சுக்கே எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா கோவப்படுறாரு. அப்போ அந்த பசங்க கேட்குறாங்க, அண்ணா என்னதான் ஆச்சு அப்படின்னு. துங்கா சொல்கிறாரு, அந்த கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா, இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா, நம்ம எப்படியாவது அந்த தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வர போகிறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி நேராக சாமி கிட்ட போயிட்டு, எப்படியோ தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபாவை கார்த்தி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. அப்போ மைத்திலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை ரொம்ப பாவம், தீபா வரப்போறான்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க, ஆனால் இது ஒரு நாடகம்னு அத்தைக்கு தெரியாது அப்படின்னு. மைத்திலி சொல்கிறாங்க, இங்கே பாரு கவலைப்படாத மீனாட்சி, அந்த ஐஸ்வர்யா எப்படிப்பட்டவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்காரு கார்த்தி, அதனால பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க,
அத்தை இப்படி ரொம்ப எக்ஸ்பெக்டடோட இருக்கிறத பார்த்தா எனக்கே கவலையா இருக்கு. நான் போய் சொல்லிடவா அத்தைக்கிட்ட இந்த பிளானை பத்தி அப்படின்னு. மைத்தில சொல்றாங்க, இங்க பாரு அமைதியாயிரு. இந்த பிளான்ல ஒரு கடுகளவு கூட ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐஸ்வர்யா இதுல இருந்து தப்பிச்சிருவா அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றதும் சரிதான். ஐஸ்வர்யா வாயிலிருந்து உண்மை வந்தா மட்டும்தான் தீபா எங்க இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலியும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா பயத்திலேயே திரும்பி வந்து நிக்கிறாங்க. கார்த்தி உண்மையாவே தீபாவை கூட்டிட்டு வர போறானா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு நேரா கீதாவை பாக்குறாரு. கீதா அங்கேருந்து வராங்க. கார்த்தி நேரா கீதாட்ட, நான் சொன்ன மாதிரி ரெடி ஆயிட்டீங்களா? என்னென்ன சொல்லணும், என்னென்ன ஐஸ்வர்யாட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சார் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப வெளியில கார் சத்தம் கேட்டதோட மீனாட்சி நேரம் அபிராமி கிட்ட, அத்தை தீபா வந்துட்டாங்க போல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப ஓடி போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வராங்க மீனாட்சி. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்ப தீபா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஐயோ தீபா வந்துட்டாளே, உண்மையாவே தீபா வந்துட்டாளா? இவன் வேற ஏதாவது பிளான் பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறானா அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம மீனாட்சி ஓடி வந்துட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப அபிராமி நேரா தீபாவை பார்த்து, வாமா தீபா வந்துட்டியா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை எப்படித்த இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்திக் தம்பி யார் அது அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஏன் நீ இவங்களை யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? இவங்க தான் தீபா, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தம்பி, நீங்க வந்துட்டு கீதாவை மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டு தீபான்னு சொல்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப மீனாட்சி நேரா மைதிலி கிட்ட நைஸா, மைதிலி நீ போயிட்டு பாத்ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னு. அப்ப மைதிலி நேரா வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா கீதாவோட ரூமுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி நீங்க வந்துட்டு கீதாவை கூட்டிட்டு வந்துட்டு தீபான்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, கீதா மாடியில தான் இருக்காங்க, வேணா போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா வந்துட்டு, நான் இப்பவே ப்ரூவ் பண்றேன் இவ கீதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கீதா ஒரு ரூமை திறக்க. அப்ப ஐஸ்வர்யா கீதாவை தேட கீதாவை காணோம். அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பா கார்த்தி நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்றான் அப்படின்ட்டு நேரா கீதா அப்படின்னு கூப்பிட பாத்ரூம்குள்ளேருந்து சத்தம் வருது. என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, நீ இங்கேதான் இருக்கியா அப்படின்னு. அப்ப மைதிலி தீபா கீதா வயசுல, ஆமா நான் இங்கேதான் இருக்கேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, கதவு தரையன் அப்படின்னு. அப்ப அந்த மைதிலி வந்துட்டு, கீதா வயசுல உனக்கு அறிவில்லையா? நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு தெரியுதுல்ல, கதவை தரேன்னு சொல்றேன், அறிவில்லை அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்ல. அப்ப சரின்ட்டு ஐஸ்வர்யா வெளியில வந்துட்டு, கீதா இங்கேதான் இருக்கா, அப்ப உண்மையாவே வந்திருக்கிறது தீபா தானா அப்படின்ட்டு நேரா வெளியில வந்து பார்க்க. அப்ப தீபா பயங்கரமா வந்துட்டு ஐஸ்வர்யாவை முறைச்சிக்கிட்டு இருக்க. அப்ப ஐஸ்வர்யா பயப்படுறாங்க, ஆகா இவ எதுக்கு என்ன இப்படி முறைக்கிறா, ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சியோ, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுமோ அப்படின்ட்டு பயத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்ப தீபா நேரா அபிராமி கிட்ட, அத்தை எப்படித்த இருக்கீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இத்தனை நாளும் எங்கம்மா போன, உனக்கு என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு. அப்ப தீபா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, அத்தை நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தீபா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு தீபா அப்படின்னு. அப்ப தீபா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா இவதான்ட்ட காரணம், என்ன மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஐஸ்வர்யா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க அத்தை, இந்த கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட சொல்லி பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அபிராமி டக்குன்னு ஐஸ்வர்யாவை பார்த்து, வாய மூடு, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்ட கேடி வேலையை பார்த்துருக்க, பாவம் தீபா, தீபாவை பிடிச்சி மலையிலேருந்து தள்ளுறதுக்கு உனக்கு எப்படிதான் தோணுச்சு அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை இதெல்லாம் நாடகத்தை, தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப தீபா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்க பாரு, இன்னமும் அத்தை நான் வந்துட்டு சக்தி கூட இருந்தேன்னா என்ன வந்துட்டு கொலை பண்ண சொல்லி துங்கா கிட்டேயே சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பயம் அதிகரிக்குது. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஐஸ்வர்யா தீபா சொல்றதெல்லாம் உண்மையா? தீபா பாதுகாப்பா இருந்தாலும் அவளை போட்டு தள்ளுறதுக்காக துங்காவை அனுப்புனியா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க,
இல்லை, நான் அப்படியெல்லாம் யாரையும் அனுப்பலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும். உன் ஃபோனில் கடைசியாக வந்த நம்பர் கூட துங்காவோட நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட ஃபோனை பிடுங்கி எல்லாருக்கிட்டையும் காமிக்க அதை பார்த்துட்டு அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பொறுமையிலேருந்து, ஆமாம், நான் தான் தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டேன். அவள் எத்தனை நாள் என் வாழ்க்கைக்கு பாதிப்பு விளைச்சிருக்கா. நான் வந்துட்டு கர்ப்பமாக இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லி என்ன இந்த குடும்பத்துலேருந்து பிரித்து வச்சதில்ல. எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பலாம். இவ்வளவும் இவ பண்ணியிருக்கா. இவளை எப்படி நான் சாதாரணமாக விடுவேன்? நான் விடவே மாட்டேன். இவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மறுபடியும் தீபாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க வர. அப்போ கார்த்தி டக்குன்னு ஐஸ்வர்யாவோட கையை பிடிக்கிறாரு. அப்போ நம்ம கீதா வந்துட்டு தலையில் இருக்கிற கட்டை அவுக்க இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா மேடம், உண்மை எல்லாத்தையும் சொல்லியாச்சு போல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயத்தில், இதெல்லாம் உன்னோட திட்டம் தானா கார்த்தி அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, தீபா காணாமல் போனதுலேருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கீங்க. ஆனால் தீபா வரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தீபா வந்தால் என்ன பிரச்சனை? அதான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. உங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அந்த துங்கா கூட சேர்ந்து தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீதாவை தீபா மாதிரி நடிக்க வச்சேன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அபிராமி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா, நீ எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் உனக்கு நான் எவ்வளோ டைம் கொடுத்தேன். உன்னை நான் என் மருமகளாக தான் பார்த்தேன். எப்பயுமே நான் உன்னைய வேத்து பொண்ணாக பார்த்ததே கிடையாது. ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க. இப்படி ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு கூட உனக்கு யோசனை வந்துச்சு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. கார்த்தி சொல்கிறாரு, ஐஸ்வர்யா, நீ பண்ண தப்பு வெளியில் வந்துச்சு, அதுவும் வாய்னாலேயே. இங்கே வந்துட்டு நீ பேசினது எல்லாமே ரெக்கார்டட் ஆகிட்டு, அதனால இதுக்கு மேலே நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க சரவணன், இவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவங்க தான் தீபாவை மலையிலேருந்து தள்ளிவிட்டோம், தீபாவோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அண்ணா, அருண் அண்ணா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஐஸ்வர்யா அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கறது தான் ரைட்டு. அவங்க இந்த குடும்பத்துக்கு நிறையவே துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள வந்துட்டு இப்படி விடுறது ரொம்ப தப்பு. நீங்கள் வந்துட்டு ஐஸ்வர்யா அண்ணியை இனிமேல் மன்னிக்கவே வேணாம். ஒரு கொலை கூட பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள மன்னிக்கவே வேணாம் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. எப்போ தீபாவோட இந்த நிலைமைக்கு ஐஸ்வர்யா தான் காரணம்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே நான் இவளை அடியோட மறந்துட்டேன். இவள் அடிக்கடி தனியாக போயிட்டு ஃபோன் பேசும்போதெல்லாம் யாருன்னு கேட்பேன். அப்போ அவள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தப்பிப்பாள். இப்போ புரியுது, அவள் துங்கா கிட்ட பேசிக்கிட்டு தீபாவை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இத்தனை நாளும் அது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. கார்த்தி, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அருண், என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்காக என்ன வந்துட்டு இப்படி தண்டிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யா, சி வாய முடு. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட, இங்கே பாருங்க சரவணன், இவளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சரவணன் நேராக ஐஸ்வர்யாவோட கையில் விலங்கு போட்டுறாரு. ஐஸ்வர்யா அழுகுறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு. பேச்சு நடவடிக்கை, நாங்கள் பேசும் பொழுது ஒட்டு கேட்குறது, ஆரம்பத்துலேருந்து எனக்கு உன் மேலே சந்தேகம் தான். அந்த சந்தேகம் இப்போ வந்து தெளிவாகிருச்சு. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அது இந்த வீட்டுக்கு தான் அசிங்கம். மரியாதையை கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்போ பெண் போலீஸ் ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா கார்த்தியையும் கீதாமையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.